ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்பவே சூப்பரான மாம்பழ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை வச்சு இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சுக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நார்மலான விஸ்க் வச்சு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகிறதுக்கு. இப்போ இது நல்லா அடிச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன். இது கூடவே 1 கப் அளவுக்கு மேங்கோ பியூரியையும் சேர்த்துக்கிட்டு நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மேங்கோ பியூரி எப்படி செஞ்சேன் அப்படின்னா, 2 பெரிய மாம்பழம் எடுத்துக்கிட்டேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. அதோட தோலை நல்லா சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், நல்லா ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக. நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. இப்போ ஒரு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சரை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக ஸ்மூத் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படி இல்லைனா ஒரு ஓவர் நைட் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. 8 ஹவர்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகி வந்துருச்சு. ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். இப்போ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.